திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கருத்து சொல்றாருன்னா அதற்கு எதிராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மறு பேச்ச மறு கண்டனத்தை தெரிவிப்பார். அது அவங்க அரசியல் தலைவர்களுக்கு இடையில் நடக்கிற அரசியல் உரையாடல், ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ். இந்த பேட்டியை திரு அண்ணாமலை எப்படி கொச்சைப்படுத்தினார் அப்படின்னு சொன்னா, பேட்டி தந்த அரசியல் தலைவரை விட்டுட்டாரு, பேட்டியில் சொல்லப்பட்ட கருத்து மேல அவர் மாற்று கருத்து சொல்லல, மாறாக யார் பேட்டி கொடுத்தாங்க, பேட்டி எடுத்தாங்களோ அந்த நெறியாளரை விமர்சிக்கிறார். அது என்ன விமர்சிக்கிறார்னா, ரொம்ப கொச்சையாக தள்ளுபடாம அப்படின்னு ஒரு சொல். இல்ல இவ்வளவு கேவலமா சொல்றாரு, பொது வாழ்க்கையில் இப்படிலாம் பேச மாட்டாங்களே, தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய தலைவர்கள் இருந்திருக்காங்க, ஒரு பண்பட்ட அரசியல் உரையாடல் நடந்த ஒரு மாநிலம், தமிழ்நாட்டு பிஜேபியிலேயே நிறைய தலைவர்கள் இருந்திருக்காங்க, அந்த தலைவர்கள்லாம் இந்த மாதிரி சொன்னதுலயே அந்த பேட்டி கேட்கும்போது ஒரு மாதிரி ஒரு அதிர்ச்சியா இருக்கு. ஆனா அவர்கள் பேசுவது என்பது ஒரு ஷாக் வேல்யூக்காக பேசல, கவன ஈர்ப்புக்காக பேசல, அதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய செயல் திட்டமும் ஒரு அஜெண்டா அதுக்குள்ள இருக்கு. அது அந்த செயல் திட்டத்துக்கு வருவதற்கு முன்னால் நான் இன்னொன்று சொல்லணும். அந்த கருத்து சொன்ன உடனே எல்லோருக்கும் ஒரு அசூயா இருந்துச்சு. இப்படி ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒரு ஆள் ஒரு மைக் பிடிச்சு, அது ஒரு கோயில் வாசல்ல, திருவான்மையூர்ல ஒரு கோயில் பக்தி மார்க்கம் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்களே, ஒரு கோயில் வாசல்ல நின்று அவர் சொல்றாரு, நீங்க பல்லுபடாம அப்படின்னு சொல்றாரு. அது 2-3 வார்த்தை அழுத்தம் திருத்தமா சொல்றாரு, தற்செயலா ஒரு ஃப்ளோல சொல்றது கூட இல்லை. அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க ஊர்ல இந்த மாதிரி பேசுறது வழக்கமுங்க, பேச்சு வழக்குங்கிற. நானும் அந்த பகுதியில தான் பல ஆண்டுகள் வேலை செஞ்சிருக்கேன், அப்படி யாரும் பேசி நான் கேட்டதில்லை. இது தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய தலைவராக இருந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்ப கவர்னரா இருக்கிறாங்க. அவர் ஒரு மாநில தலைவராக இருந்தவர். அந்த தலைவர் என்னைக்காவது அதே பகுதியில இந்த சொல்லை பயன்படுத்தி பேசியிருப்பாரா அப்படின்னு பாருங்க. அதே பகுதியில இருந்து இன்னைக்கு அகில இந்திய பாஜகவினுடைய செயலாளராக இருக்கிறாங்க திருமதி வானதி ஸ்ரீனிவாசன். அவங்க எங்கேயாவது எங்க ஊர் வழக்குங்க இது அப்படின்னு சொல்லி எங்கேயாவது இந்த சொல்லை அவங்க பேசியிருக்காங்களா? அதே பகுதியிலிருந்து அரசியல்ல இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர் எங்கேயாவது எங்க ஊர்ல இப்படி எல்லாம் பேசுறது சகஜம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது பேசியிருக்கிறாங்களா என்றால் அப்படி யாரும் பேசுறது இல்லை. ஏன்னா அது வழக்கம் அல்ல. அது வழக்கமா இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு சாரி ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லாம அடுத்து என்ன சொல்றாரு, நான் அப்படித்தான் பேசுவேன், நீங்க அதுக்காக மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க தமிழ்ல நம்ம எல்லாமே தமிழ் மீடியத்திலேயோ அதுலயோ இங்கிலீஷ் மீடியத்திலேயோ படிச்சு வந்திருப்பீங்க, தமிழ் பத்திரிகைகள்ல படிப்பீங்க. எங்கேயாவது ஒரு எழுத்து வழக்கில் எந்த பாட புஸ்தகத்திலாவது மன்னிப்பு கூந்தல் எந்த அரசியல் தலைவராவது பேசி கேட்டிருக்கீங்களா அப்படின்னா இல்ல. ஏன்னா இவங்க வாட்ஸ்அப் வழியாக, ஃபேஸ்புக் வழியா, ட்விட்டர்ல மட்டும் புழங்குற ஒரு சொல். ஏன்னா அந்த கூந்தலுக்கு இன்னொரு சொல் அப்படின்றது அன்பார்லிமெண்டரி, அதை போட்டா எழுதுறவனுக்கே கூச்சமா இருக்குன்றதுனால அவங்க ட்விட்டர்ல இந்த சொல்ல பயன்படுத்துறாங்க. அந்த சொல்ல பயிற்சி எடுத்து நீ சொல்றாரு. சரி, இந்த ஆர்ப்பாட்டம் வருது, ஏன் இவ்வளவு பல பத்தாண்டுகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஜூனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன் வச்சுக்கோங்க, அவர் அரசியலுக்கு பொது வாழ்க்கைக்கு 3 ஆண்டு காலம் எந்த கேள்வியுமே கேட்டது தந்தி டிவி நிருபர். ஆனா சன் டிவி திட்டினார் சார் அவர். நான் கேள்வியை கேட்கல சார், நான் பின்னாடி இருந்தேன், நம்ம மைக் இருந்தது, கேள்வி கேட்டது தந்தி டிவி ரிப்போர்ட்டர். ஆனா சன் டிவி அவர் தகுட்டு மணி திட்டினார். அப்பதான் எனக்கு புரிஞ்சது, ஓ இது ஒரு தந்திரம் போல் இருக்கு. என்னிடம் வந்தால் நான் சொல்வதை கேட்டுட்டு போ, கிரிட்டிக்கலா எதுவும் கேட்காத. தமிழ்நாட்டில் இருக்கிற நிருபருக்கு கொஞ்சம் முதுகெலும்பு அதிகம், கொஞ்சம் அறிவு அதிகம், ஷார்ப்பா ஏதாவது ஒருத்தர் கேட்கிறான்னு வச்சுக்க, நீ கேட்கறதுல இருந்து உன்னை நான் விடுவிச்சிடுறேன், நீ கேட்கவே கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு தந்திரம் இருக்கு. நீ சன் டிவியா, நீ குடும்ப தொலைக்காட்சி, கோபாலபுரம் புத்தடிமை, அப்படி ஏதாவது ஒன்று சொல்றது, உடனே என்ன ஆவாங்க, ஒரு செய்தியாளர் அவங்க டிமாரலைஸ் ஆவாங்க. இன்னும் இது கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில் சொல்லலாம், கேள்விக்கு பதில் சொல்றது அவ்வளவு கஷ்டமான காரியம் இல்ல. அதற்கு பதிலாக தனி மனித தாக்குதலை ஈடுபடுறதுன்றது ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு தன்மையாக வைத்திருந்தாங்க. இன்னைக்கு அது இங்கே வரலையும் வருது.
இது தொடருமா அப்படின்னா நிச்சயம் தொடரும். ஏன்னா அந்த கட்சியினுடைய தலைவர்கள் யாராவது கண்டிப்பாங்க. அதுலயும் வந்து இப்ப தர்மம் எல்லாம் பேசுறாங்க இல்லையா, அறம் தர்மம் எல்லாம் பேசுறதுனால யாராவது மூத்தவர்கள் நியாயஸ்தர்கள் யாராவது பெரியவங்க கேட்பாங்க அப்படின்னு நினைத்தால், அப்படி யாரும் கேட்கல அப்படின்றது அவருடைய லேட்டஸ்ட் எதிர்வினைகள்லாம் காட்டுது. அவர்கள் கேட்கவில்லை என்பதற்காகவோ, அவர் திருந்தவில்லை என்பதற்காகவோ, அவர் போக்கில் மாற்றம் வரவில்லை என்பதற்காகவோ நாம் மாற முடியாது. நமக்கு சுயமரியாதை இருக்கிறது, ஒரு பத்திரிகையாளனுக்கு கருத்து சொல்ற உரிமை இருக்கிறது, ஊடகத்திற்கென்று சுதந்திரம் இருக்கு. அந்த சுதந்திரத்துக்கு சவால் வர்ற நேரங்களில் அந்த சவாலை எதிர்த்து நாம் கேட்போம். நேற்று நம்முடைய முந்தைய தலைமுறை கேட்டது, இன்றைக்கு என்ன நெருக்கடி வந்தாலும் எவ்வளவு அச்சுறுத்தல் வந்தாலும் இதே அதிகாரம் இல்லை என்றால் இப்படி நடந்து கொள்வார்களா, இப்படி ஒரு தலைவர் நடந்து கொள்ள முடியுமா, இந்த அதிகாரம் இல்லை, ஆட்சி அதிகாரம் இல்லை என்றால் ஒரு அரசியல்வாதி இப்படி நடந்து கொள்ள முடியுமா அப்படின்ற கேள்வி நமக்கு இருந்தாலும், நீ என்ன அதிகாரத்தை வைத்திருந்தாலும் அதற்கு எதிராக நியாயத்தின் குரல் என்பது தொடர்ந்து ஒலிக்கும். நேற்றும் இந்த ஏற்க மாட்டோம் அடிபணிய மாட்டோம்னு கண்டிச்சோம். இந்த அநாகரிகம் என்பது தமிழ்நாட்டில் அரசியல்ல மைய நீரோட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்றதான் நம்முடைய கவலை. தனி மனிதர்கள் மீது நமக்கு எந்த பெரிய வருத்தமும் கோபமும் இல்லை.